ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th தமிழ் டேலண்ட் எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுடைய மதிப்பெண் எல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த ஒரு 1500 மாணவர்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மேபி 1 or 2 days அது பப்ளிஷ் ஆயிரும். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய ஸ்கோரை செக் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் கேட்டகரி 1 ஃபஸ்ட்டு ஒரு 750 மாணவிகள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டகரி 1 பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் இருப்பாங்க, மெட்ரிக், கவர்மெண்ட் எய்டட், சிபிஎஸ்சி. இதில் ஒரு 750 மாணவிகள். லாஸ்ட் இயரை பொறுத்தளவுக்கு இந்த கேட்டகரி 1ல் டாப் மோஸ்ட் மார்க் சென்டம் மார்க் 100க்கு 100 முழுமையாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி 1ல் கடைசி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 94. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் எய்டட், மெட்ரிக், சிபிஎஸ்சி பள்ளி மாணவிகளாக இருந்தீங்கன்னா 94 மார்க் தான் உங்களுக்கு லீஸ்ட் மார்க்காக இருக்குது. டாப் மோஸ்ட் மார்க் சென்டம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆண்டுமே வினாத்தாள் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆண்டு இந்த கேட்டகரி 1 கவர்மெண்ட் எய்டட், மெட்ரிக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 94 எடுத்தீங்கன்னா மேக்சிமம் உறுதியாக உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் ஈஸினால கட் ஆஃப் கண்டிப்பாக குள்ளத்தான் போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய மார்க்ஸை கால்குலேட் பண்ணிப்பீங்க. சார் நான் 93, 92 எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமானா ஜஸ்ட் 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இதில் ஒரே மாதிரியான மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு அவங்களுடைய பிறந்த தேதி அடிப்படையில் உங்களுக்கு சீனியாரிட்டிக்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ கேட்டகரி 2வை பொறுத்தளவுக்கு அது பியூராக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த 750 மாணவிகள் செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டாப் மோஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 94 மார்க்கு அந்த மாணவர் டாப் மோஸ்ட்டாக வாங்கியிருக்காங்க. லீஸ்ட் மார்க்காக 87 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 87 எடுத்தால் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கன்ஃபார்ம். டாப் மோஸ்ட் மார்க்கு 94. இந்த ஆண்டுமே வினாத்தாள் ஈஸியாக இருக்கனால நீங்கள் ஒரு 85க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் உறுதியாக கிடைக்கும். சார் நான் 82, 83, 84 எடுத்திருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 1 day 2 days வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆயிரும். ஸோ அப்போ கன்ஃபார்மாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய மார்க்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதா, நீங்கள் எந்த வகை பள்ளிகள், கவர்மெண்ட், மெட்ரிக், எய்டட், சிபிஎஸ்சி பள்ளிகள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு எக்ஸ்பெக்டட் ஸ்காலர்ஷிப் உடைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கும். கொஸ்டின் ஈஸினால் மட்டும்தான் இந்த ஆண்டுமே கட் ஆஃப் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு ஆண்டுமே கட் ஆஃப் எதோட அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க கவர்மெண்ட்டுக்கு தேவை மொத்தம் ஒரு 1500 மாணவிகள் மட்டும்தான். அதில் பியூராகவே ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட்டில் மட்டும் எடுத்துகிறாங்க. ரிமைனிங் கேட்டகரி ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. அது ஜென்ரல் கோட்டாவில் வந்துடுறாங்க. கவர்மெண்ட்டும் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் எய்டட், மெட்ரிக், சிபிஎஸ்சி பள்ளிகள். ஸோ அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும். கான்ஃபிடண்ட்டாக இருங்க. நம்ம சேனல் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டுடைய அப்டேட் நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.